ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோ நம்ம பார்க்குறது 1000-2000 கொடுத்து சப்பாத்தி மேக்கர் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸை எப்படி ரெடி பண்ணியிருக்கிறாரு பாருங்க. சப்பாத்தி மாவெல்லாம் உருண்டையை உருட்டி வச்சுட்டு அப்படியே அழுத்தி பக்கத்தில் இருந்தே சுட்டு எடுக்க வேண்டியது தான். பணத்தையும் மிச்சம் பண்ணி வீட்டில் வேலையும் சுலபமாக முடிக்கிறதுக்கு எப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கிறாரு பாருங்க. கிச்சனில் சப்பாத்தியோ பூரியோ டக்கு ரெடியாகி வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வீட்டில் தேவையில்லைன்னு போடுற பொருட்களை வச்சு எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ஷூவை மாட்டி அதையே ஒரு ஃபோன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணியாச்சு. வாளியை தொங்க போட்டு அதை ஒரு ஷவராகவும் பயன்படுத்தி. அடுத்தது இங்க இந்த வீடியோ அடிக்கிற வெயிலுக்கு இப்படி ஏதாவது யோசிச்சாதான் உண்டு. சுட்டு எடுக்கிற இந்த வெயில நிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல எங்க வேலை பாக்குறது? அதனால கையோட கொடையை கொண்டு வந்தாச்சு. கொடையை முதுகிலே கட்டி வச்சுட்டு கடகடன்னு வேலையை தொடங்கிட்டாரு பாருங்க. இனிமே இந்த வெயில கண்டு பயப்பட தேவையில்லை. நடு வெயில்ல படுற அவஸ்தை அங்க வேலை பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படியோ ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாச்சுன்னு ஆளு சந்தோஷமாயிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நெல்லோ கோதுமையோ எதுவா இருந்தாலும் மூட்டையில கட்டி ஆகணும். அந்த மூட்டையை கட்டுறதுக்கு எப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கிறாரு பாருங்க. ஒரு கையில பைய பிடிக்கணும், இன்னொரு கையில அள்ளி போடணும். வேலை கொஞ்சம் அதிகம்தான். மெதுவா முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கு எப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ 2 கையால் டக்குன்னு வேலையை பார்த்துடலாம். மொத்தமாக உள்ளே போயிடுச்சு பாருங்க. சீக்கிரமாக மூட்டையை கட்டிடலாம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வீட்டிலே கண்டுபிடிச்சிருக்கிற வித்தியாசமான வாஷிங் மிஷினை தான் பார்க்குறோம். இதுக்கு ஒரு பக்கெட்டும் கம்பும் தான் தேவை. மத்து வச்சு கீரை கடையிறத பார்த்துருப்போம், மோர் சுற்றுறதையும் பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் இங்கே ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தியிருக்கிறாரு. உள்ள பவுடரை போட்டு தண்ணி ஊற்றி துணியையும் போட்டாச்சு. இப்போ சுற்றுல வாஷிங் மிஷின் எப்படி துவைக்குது பாருங்க. ஏதோ அழுக்கு போய் துணி வெளுத்து வந்தா சரிதான். வெண்ணெய் கடையிறது மோர் கடையிறதெல்லாம் பார்த்துருப்போம். எப்படி இங்க பயன்படுத்திட்டாரு பாருங்க. வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் ரெடி பண்ணிட வேண்டியதுதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்குறது தையல் மிஷின்ல துணி தைக்கிறத பார்த்துருப்போம். இருக்கிற சப்பாத்தி மாவு வச்சு அதுல ஒரு சட்டையை ரெடி பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. சப்பாத்தினா வட்டமா தான் இருக்கணுமா, அது ஏன் வித்தியாசமா இருக்கக்கூடாதா அப்படின்னு ஏதோ யோசிச்சுட்டாங்க. புதுசா ஜாக்கெட்டு சட்டைன்னு விதவிதமா தோசையை சுட்டு கொடுத்து அசத்தியாச்சு. இன்னும் இந்த சப்பாத்தி கல்லுல என்னெல்லாம் ரெடியாக போகுதோ. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்குறது உடனடியா ரெடியான ஒரு செருப்பு தான். 2 வார் மட்டும் தான் தேவை. வீட்டில் இருக்கிற 2 பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து அதுக்கு மூடியும் போட்டு செருப்பை ரெடி பண்ணிட்டாங்க பாருங்க. இப்படி ஒரு செருப்பை ஊர்ல யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்குறது இதெல்லாம் அள்ளி தூக்கி போடுறதுக்கு பெரிய கலப்பெல்லாம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே கூடாது. வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு ரெடி பண்ணிட வேண்டியதுதான். மொத்தத்தையே டெம்போல ஏற்றுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 4 பேராது தேவைப்படும். ஆனால் ஒத்தால எப்படி கடகடன் வேலையை முடிச்சுட்டாரு. இங்க இந்த வீடியோல சப்பாத்திக்கு மாவு பசையும் போது அது உருண்டையா வரல அப்படின்னு மட்டும் கவலைப்படாதீங்க. இப்படி ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துட்டு அப்படியே மாவை சுத்திக்கிட்டே இருந்தா அது பாட்டுக்கு தன்னால உருண்டையா மாறிட போகுது. கையால உருட்டி உருண்டையை உருவாக்கணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் இல்லை. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது வயல்ல நாத்து நடுறதுக்கு இவரு காலை சேத்துல வைக்கவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கிறார் போல. ஆனா நாத்து நடரும் காலம் சேத்துல படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி கம்பல ஆளை கட்டி தொங்க விட்டு இருக்கிறாங்க. தொங்கிட்டே இருந்தாலும் பரவாயில்லன்னு வேலையை கடகடன்னு முடிச்சிட்டு இருக்கிறாரு பாருங்க. இது வரைக்கும் பார்த்ததுல இதுதான் ரொம்ப பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிற மாதிரி வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு எப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். பக்கெட் நிறைய தண்ணி எடுத்து வைக்கிறத விட தலையில மாட்டி வச்சுக்கிட்ட சோப்பு போட உடனே கழுவிடலாமா. என்ன ஒரு வேகம், என்ன ஒரு யோசனை அப்படிங்கிற மாதிரி தலையில இருக்கிற கிளிப்லேயே மாட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க. அதை விட இவர் ரொம்ப வித்தியாசமாக யோசிச்சுட்டாரு. இருக்கிற தட்டு பாத்திரம் கப்பெல்லாம் எதுக்காக கழுவணும் அப்படின்னு எல்லாத்துக்கு மேலே கவர் போட்டு வச்சாச்சு. கையில் கூட கவர் மாட்டிட்டு சாப்பிட்றாரு பாருங்க. இனிமேல் கை கழுவணும் அப்படிங்கிற தேவை கூட இல்லை போல. கவர் மட்டும் தனியாக எடுத்தாச்சு. பாத்திரம் எல்லாம் பளபளன்னு அப்படியே புதுசாக தான் இருக்குது. எங்கிருந்து தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களோ. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பேங்கிள் ஸ்டாண்டு தான். இருக்கிற வளையலெல்லாம் எங்கே காப்பாற்றி வைக்கிறது அப்படின்னு அதுக்காகவே டப்பாவாக தேட வேண்டியிருக்கும். வீட்டில் இருக்கிற காலி வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு எப்படி எல்லா பேங்க்லையும் சூப்பராக அடுக்கி வச்சுட்டாங்க பாருங்க. எல்லாத்தையும் வரிசையாக அடுக்குனது மட்டும் இல்ல, மறுபடியும் அப்படியே மூடி வச்சது தான் நம்ப முடியாத விஷயமே. இதுக்காக தனியா விலை கொடுத்து வாங்க வேண்டியது இல்ல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது வெங்காயம் வெட்டும் போது கண்ணு எரிஞ்சு அதுல இருந்து தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கு. அழுது வெங்காயம் வெட்டுறதுக்கு பதிலா இப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டு இருப்பாருங்க. ஒரு டப்பாவை எடுத்து முகமூடி மாதிரி இப்படி போட்டுக்கிட்டா வேகமா கட் பண்ணிடலாம். கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராதா. எப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கிறாரு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது பாத்திரத்தை வீணாக்காம எப்படி சிக்கனமா சமைக்கிறது அப்படின்னு இவர்கிட்ட தான் கத்துக்கணும். ஒரு பாத்திரத்தை எப்படி 2ஆ பிரிச்சுட்டு இருப்பாருங்க. ஒரு பக்கம் குருமா ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம். நிறைய பாத்திரங்கள் கழுவுறதுக்கு பதிலாக ஒரு பாத்திரத்தில் வேலையை முடிக்கிறது எப்படின்னு இங்கே தான் கற்றுக்கணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வெயிட்டான சிலிண்டரை தூக்கிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதெல்லாம் அவ்வளோ பெரிய வேலை இல்லைன்னு எப்படி காட்டிட்டே இருப்பாருங்க. இந்த சின்ன கம்பி மட்டும் இருந்தால் போதுமா.
அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது தக்காளியை ஷேப்பா வெட்டுறதுக்காகவே இப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்காங்க. சீப்பு மாதிரி இருக்கிற இதை மட்டும் வீட்டுல வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா இருக்கிற கோடுல எல்லாம் கரெக்டா கட் பண்ணிட்டா தக்காளி சூப்பரா ரெடியாகி வந்துட போகுது. உச்சி வெயில்ல வெளியே போறதை நினைச்சாலே பயங்கரமா தான் இருக்கு. அதுக்காக தான் இப்படி ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்ணு கூட தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அதுக்கும் கூலிங் கிளாஸ் போட்டாச்சு. இனிமே எப்படி முகத்துல வெயில் படுதுன்னு பார்க்கலாம். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டிராக்டர் வாங்குறதை விட பைக்கு வச்சு எப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கிறாரு பாருங்க. பைக்குக்கு பின்னாடி இதை மாட்டி விட்டாரு. பைக்கு போக போக பின்னாடி இருக்கிற மண்ணெல்லாம் சூப்பரா உழுதுருது பாருங்க. இதை விட ஈஸியா யாராவது வேலை பார்க்க முடியுமா? நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருது. எங்க இருந்து தான் இதெல்லாம் யோசிக்கிறாங்களோ. எங்க இந்த வீடியோல பாக்குறது கண்டிப்பா பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். இந்த கார் ரொம்ப அலங்காரம் பண்ணி பூ அலங்காரத்தோட வந்துட்டு இருக்கு. எதிரில் வர வண்டி நிறைய ஓலையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த வண்டி மேல எந்த சேதமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட பைக்கை மொத்தமாவே சரிச்சுட்டாரு பாருங்க. இப்ப டெக்கரேட் பண்ணிருக்கிற இந்த கார் போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அழகுபடுத்தி வச்சிருக்கிற பூவும் பத்திரமா இருக்கும். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஜேசிபி வச்சு இங்க பள்ளம் தோண்டிட்டே இருக்கிறாங்க. தோண்டிட்டு இருக்கும் போது அதுல ஒரு பைப் லைன் போயிருக்கு. தெரியாம அதை தட்டுனதுனால இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படியே மேல வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. குபீர்னு மேல மாற வந்ததை எப்படியோ அமைதியாக்கி கொஞ்சம் பள்ளத்தை பார்த்து விட்டு இருக்கிறாரு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல இந்த வண்டி மட்டும் தன்னால ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஆளே இல்லாம அப்படியே தாறுமாறம் சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டே வந்திருக்கு. யாராவது இதை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தா ஆட்களால் முடியாது. அதனால அங்கிருந்து ஒருத்தர் வேறொரு வண்டியை கொண்டு வந்து எப்படியோ தடுத்து நிறுத்தி இருக்கிறாரு. கொஞ்ச நேரமாக சுற்றிட்டு இருந்தது எப்படியோ ஒரு வழியாக நின்றுடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சைக்கிள் பந்தயம் தான் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் சைக்கிள் ஊர்வலமாக போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெயில் கொளுத்தி எடுக்கிறதுனால எல்லாரோட சூட்டை தணிக்கிறதுக்காக நல்ல ஒரு தண்ணி குழையை கொண்டு வந்திருக்கிறாங்க. சைக்கிளில் போன எல்லாருக்கும் அடிச்சு விட்டாச்சு. இவரு பாருங்க என்ன குளிப்பாட்டியே விட்டுருங்கன்னு கீழே இறங்கிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் போட்டில் போயிட்டு இருக்கும்போது சின்னதாக ஒரு தூண்டில் போட்டுருக்காங்க. தூண்டில் ஏதாவது மாட்டுமான்னு பார்க்கலான்னு கடைசியில் வந்து மாட்டு வந்து பயங்கரமான ஆளா இருந்திருக்கு. தூண்டில விட்டுட்டாங்க. விட்டாலும் எங்க இருந்து இழுத்தாங்கன்னு குறிப்பாத்து கரெக்டா அந்த போட்டுக்கு தாவி வந்திருக்கு இந்த பெரிய மீன். பெரிய சுறா மீன் தான் இப்படி குபீர்னு குதிச்சுட்டு வரோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன தூண்டில் போட்டதுக்கு நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. எங்க இந்த வீடியோல வண்டியில நிறைய சிமெண்ட் கலவையெல்லாம் தயார் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காரு. கரெக்டா அந்த ஏத்தத்துல ஏறுற நேரம் பார்த்து வண்டி அப்படியே சாரிக்கிட்டு வந்துடுச்சு பாருங்க. மறுபடியும் வேகத்தை கூட்டி கொண்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா ஏத்தத்துல ஏறுற நேரம் பார்த்து வண்டி அப்படியே சரிஞ்சிடுச்சு. இருந்த சிமெண்ட் கலவையெல்லாம் கீழே கொட்டி அது மேல இவரு விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த லேடி பைக் ஓட்டி போறதுக்கு தான் தயாரா இருக்கிறாங்க. ஆனா அடுத்த செகண்ட் இப்படி ஒரு வேலை பார்ப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ரோட்ல அந்த நேரம் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தாரு. நேரம் அவரு மேலேயே போயிருக்கிறாங்க பாருங்க. நடந்து போன அந்த ஆளு இதை எதிர்பார்க்கவே இல்லை. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது பெரிய தேன் கூடு மாதிரி தெரிஞ்சது. என்னவா இருக்குன்னு பாக்குறதுக்கு பக்கத்துல போனாரு. நினைச்ச மாதிரி தேனீக்கள் தான் இருந்தது. அதுல ஒரு தேனி மட்டும் இவரை விடாம துரத்தி இருக்கு பாருங்க. கொட்டு வாங்கினா மறக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆளு பறந்துட்டாரு. ஒன்று வந்ததுக்கே இப்படின்னா கூட்டமா வந்தா அவ்வளவுதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது சொந்த கடையில ஒரு செயின் போட்டுட்டு நிக்கிறதுக்கு கூட வழி இல்லையா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். இவர் கடைக்குள்ள நிக்கிறாரு. வெளியிருந்து ஏதோ பொருள் வாங்குறதுக்காக ஒருத்தர் வந்தாரு. வந்த வேகத்துல கழுத்துல இருக்கிற செயினை பிடிங்கிட்டு 2 பேரும் பைக்ல கிளம்பிட்டாங்க. ரோட்ல ஆட்கள் யாரும் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டே இப்படி ஒரு வேலை பார்த்திருக்காங்க. இவர் வேகமா போய் பிடிக்கிறதுக்குள்ள பைக் பறந்துடுச்சு. ஆக மொத்தத்துல கடைக்குள்ள செயின் போட்டுட்டு நிக்கிறதுக்கு கூட முடியல பாருங்க. இதே மாதிரி தான் இங்கேயும் இந்த லேடிக்கு பக்கத்துல நெருங்கி வந்து கையில போட்டிருக்கிற ஹேண்ட்பேக் அப்படியே பிடிங்கி கொண்டு போறாரு. பைக்ல யாராவது நெருங்கி வந்தா ரொம்ப உஷாரா தான் இருக்கணும் போல.